லைக் தேங்க்யூ பேபி தீபா. எப்படிங்கம்மா வாங்குறது? கொழுந்தியா மருமகள், சித்தி பெரியம்மா, சித்தி பிள்ளை எப்படி தைக்கிறான்னு டெஸ்ட் பண்ணுறாங்கம்மா எல்லோரும் சேர்ந்து. நான் ஒன்று சொல்லவா, என் தங்கச்சி, என் தம்பி பொண்டாட்டி எல்லாருமே எனக்கு ஸ்டிச்சிங் சார்ஜ் கொடுத்துருவாங்க. சரியா? நானும் அப்படி தான். என் தம்பி கடைக்கு போனால் கருவேப்பிலை வாங்கினா கூட காசு கொடுத்து தான் வாங்கிட்டு வருவோம். இதை நம்ம ஸ்டார்டிங்லேயே பழகிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ப்ளவுஸு எல்லாத்துக்குமே சும்மா தைச்சி கொடு, அடுத்து வரும்போது பாதி காசாவது வாங்கு, அப்போ தான் நம்ம செய்கிற வேலைக்கு நல்லாயிருக்கும். இது நீ கொஞ்ச நாள் கழிச்சுட்டு அதுக்கப்புறமா காசு வாங்க ஆரம்பிச்சின்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் ஸ்டார்டிங்லேயே அப்படியே சிரிச்சுக்கிட்டே எனக்கும் நூல் வாங்கணும்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாதான், எனக்கு காசு கொடுத்தீங்கன்னா தான் தைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பழகு. அதே மாதிரி நான் என் தம்பி குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் தைச்சி தருவேன். நான் ஒரு அத்தைன்ற முறையில் அது நான் ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுப்பேன். எப்போவுமே பிள்ளைங்களுக்கு தைச்சா காசு வாங்க மாட்டேன். நான் ஒரு அத்தை இல்லையா, அழகாக ட்ரெஸ் கொடுத்து தைச்சி கொடுத்து அவங்கள போட்டு பார்த்து ரசிக்கிறது வேலை இல்லை. அதனால் அது எவ்வளோ பெரிய கிராண்டான ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, குழந்தைங்க 2 பேர்த்துக்கு தைக்கிறதுல காசு வாங்க மாட்டேன். எங்கள் அம்மாவுக்கு தைச்சாலும் வாங்க மாட்டேன். அதுவே தம்பி பொண்டாட்டிக்கு தைச்சா க்ளீட்டாக அது நான் 395 ரூபா அப்படின்னு பில் போட்டு கொடுத்தேன்னா அந்த 395 ரூபா எனக்கு வந்துடும்.